15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி எடுத்த மாணவர்களின் உதவியால் தூய்மை பணியாளர்களுக்கு புதிய புத்தாடையும் இனிப்பும் வழங்கும் நிகழ்ச்சியின் தொடக்கம். அதற்கு தயாராகும் இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது பயிற்சி பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்த நமது பயிற்சி பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இதுபோன்ற பல அரிய நற்பணிகளை தொடர்ந்து செய்திட மாணவர்கள் என்றும் எனதுடன் துணை இருப்பார்கள் என்று நம்புகிறேன். முதல் நிகழ்ச்சியாக கிருஷ்ணாபுரம், திருநெல்வேலி மாவட்டம், பாளையங்கோட்டை தாலுகா, கிருஷ்ணாபுரம் நொச்சிகுளம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நமது சேவை தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு தயாராகி கொண்டிருக்கும் நாமும் ஊராட்சி மன்ற நிர்வாகிகளும் சூரியன் முதலாய் 9 கிரகம் பலவித முதல் கட்டமாக வருகை தந்த அனைவருக்கும் தேநீரும் ஸ்நாக்ஸும் வழங்கப்பட்டது. தேநீர் ஸ்நாக்ஸ் அருந்தி முடித்தவுடன் நிகழ்ச்சி தொடங்கும். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நமது திருநெல்வேலி மாவட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சங்கத்தின் செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைத்தோம். அதன் பின் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி குடும்பத்தார் அனைவரும் மேடைக்கு வந்து இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் பயன்பெறும் அனைவரையும் ஒன்று கூட செய்து சில கருத்துக்களை பரிமாறப்பட்டது. அதற்கு இனிப்பும் புத்தாடையும் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சீனிவாசன் வேலம்மா அவர்களும், தொழிலதிபர் தம்பி சீனிவாசன் அவர்களும் உரையாற்றி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி குடும்பத்தாருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பயனாளர்களுக்கு இனிப்பும் புத்தாடையும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உதவிய பயிற்சி மாணவர்கள் அனைவரையும் இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் லக்ஷ்மணன் அவர்கள் நினைவு கூர்ந்து நன்றியை பலமுறை தெரிவித்தார்கள். ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் குடும்பத்தார் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கலந்து கொண்டனர். திரு லக்ஷ்மணன் உரையாற்றி முடித்தவுடன் அனைவருக்கும் புத்தாடையும் இனிப்பும் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. திருமதி வேலம்மாள் சீனிவாசன் அவர்கள் தொடங்கி வைக்க, அதனைத் தொடர்ந்து தம்பி அற்புதகுமார் மற்றும் சகோதரர் ராமகிருஷ்ணன், ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கும் அனைவருக்கும் புத்தாடையும் கொண்டாடினோம்.